கொஞ்சத்தை சிரைச்சிட்டு கொஞ்சத்தை சிரைக்காம விட்டால் அது தப்பு. மொத்தத்திலையும் சிரைக்காம விட்டு ஒரு அளவுக்கு கட் பண்றது. நீங்க கிராப் வெட்டுறீங்கல்ல, முடி வெட்டுறீங்களா, எத்தனை ஸ்டைல் வெட்டிருக்கீங்க. யாரும் தலையில முழுசா முடி வைக்கவே இல்லை. கத்தி எல்லாரும் முடி வச்சிருக்க, யாரும் அந்த ஹதீஸ பேணலன்னு அர்த்தம். அப்படியா? நீங்க பேணி இருக்கிறீர்களா? நீங்க எல்லாருமே முடி வெட்டி தானங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு முடி உங்க வாழ்க்கையில முளைச்சிச்சு அவ்வளவு தலையில் இருக்கா? இப்ப இல்ல. உங்களுக்கு தலையில வளர்ந்த அவ்வளவு முடியும் இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் பொம்பளைகளுக்கு வேண்டாம் இருக்கலாம், வச்சிருப்பாங்க. ஆம்பளையில பொறுத்த வரைக்கும் உங்க தலையில் வளர்ந்த அவ்வளவு முடியும் தலையில இருக்கா? வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? நேற்று வெட்டிருப்பீங்க, போன மாதம் வெட்டிருப்பீங்க. இப்ப அனைத்தையும் விடுங்கள்ங்கிற ஹதீஸுக்கு நீங்கள் மாற்றம் செய்தீர்களா இல்லையா? இதுதான் கேள்வி. மனசாட்சி தான் பத்துவா கேட்கணும். ஆமா, அனைத்தையும் விடுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கிறோமே, முடிய அனைத்து தானே முழுசா தானே விட சொன்னாங்க. நம்ம முழுசா உடலை அப்படி எடுப்பீங்களா? கரெக்டா தான் இருக்கு. முழுசுனா என்ன? இந்த ரவுண்ட கரெக்டா எல்லா இடத்துலயும் முடி இருக்குது. அதுல அளவு முன்ன பண்ண இருக்கலாம். முடி வளர்ற அத்தனை இடத்துலயும் முடி இருக்குது. அதுல நாங்கள் வலிச்சிடல, கொஞ்சம் சிறைச்சிடல, கொஞ்சத்தை குறைச்சிடல. அதனால இந்த ஹதீஸை நாங்க பேணுறோம்னு சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி தான் தாடிய நிறைவா வையுங்கள்னு சொன்னா இப்படி வைக்கிறது, ஒதுக்கிட்டு வைக்கிறது. எங்கெல்லாம் அல்லாஹ் அந்த முடிய வளர செய்கிறானோ அந்த இடங்களில் இருக்கணும். அதனுடைய நீள அகலத்தை இது குறிக்காது அப்படின்னு இதை மையமாக வைத்து நாம விளங்குகிறோம். மற்றவங்க என்ன செய்யலாம்? அதெல்லாம் இல்ல, இப்படித்தான் விடுறது விளங்குதுங்கிறாங்க. அது திட்டவட்டமாக கன்ஃபார்மா அதைத்தான் செய்யணும்னு அவர்களால் சொல்ல இயலாது. ரெண்டு அர்த்தம் அதுல இருக்கிறது. நமக்கு இது திருப்திய தலைமுறையோட ஒப்பிட்டு பார்க்கிறோம், நமக்கு திருப்தியாக தெரிகிறது, அதை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீ பெருசா வச்சா தப்புன்னு சொல்ல மாட்டோம். அவங்க என்ன செய்வாங்க? தப்புவாங்க. அந்த மாற்று கருத்தோட என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த பரப்பளவு ஃபுல்லா இருக்குது, நாங்க கரெக்டா தான் இருக்கோம்னு சொன்னா நீங்க தப்பு செய்றீங்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு நீங்க பார்க்கணும், அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை அவங்க எடுத்து காட்டினாங்க. என்ன காட்டினாங்க? அவர் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யும் பொழுது தாடியை கையை வச்சு ஒரு பிடிக்கு மேல உள்ள வெட்டிடுவார் என்று இருக்கிறது. இந்த ஹதீஸில் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம வழங்க முடியும். ஏன்னா அறிவிக்கிறவர் இப்னு உமரா இருக்கிறதுனால. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் மற்ற சஹாபாக்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல எந்த விஷயத்தை நம்ம பின்பற்ற கடமை இருக்குதோ அதுலயும் பின்பற்றுவாரு, எதுல நம்ம பின்பற்ற கடமை இல்லையோ அதுலயும் பின்பற்றுவார். இப்னு உமர் மட்டும் ஒரு தனியான கேரக்டருங்க. எதுல எல்லாம் ரசூலுல்லாஹ் நம்ம பின்பற்ற அவசியம் அதையும் பின்பற்றுவாரு, எதுல பின்பற்றுவதற்கு அவசியம் இல்லையோ அதுலயும் பின்பற்றுவார். எப்படி பின்பற்றுவார்? உதாரணமா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர்ல போறாங்க, போகும்போது ஒரு இடத்துல இறங்கி சிறுநீர் கழிக்கிறாங்க. நம்ம அதே மாதிரி இந்த சஃபர்ல போறோம், அவங்க அந்த இடத்துல சிறுநீர் கழிச்சாங்கன்னு இறங்கி சிறுநீர் கழிக்கணுமா? அது பின்பற்ற விஷயம் இல்லை. அவங்களுக்கு சிறுநீர் வரும்போது அவங்க சிறுநீர் கழிப்பாங்க, உங்களுக்கு சிறுநீர் வரும்போது நீங்க சிறுநீர் கழிப்பீங்க. வரவே இல்லைன்னா போயிட்டு இருப்பீங்க. இப்னு உமர் என்ன செய்வார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சிறுநீர் கழிச்சாங்கன்னா போய் வேணும்னு அங்க இறங்கி உட்கார்ந்துட்டு இருப்பார். இது பின்பற்ற தேவையே இல்லை நமக்கு. அவங்க உட்கார்ந்த மாதிரி உட்காரணுங்கிறதோ, அவங்க ஒரு மரத்தடியில சாஞ்சிருப்பாங்க, ரெஸ்ட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு இலைப்பாற வேண்டி இருக்கும், ஒரு மரத்தடி இருக்கும், ரசூலுல்லாஹ் சாஞ்சாங்கன்னு வைங்க, இவர் வந்துகிட்டே இருப்பாரு அந்த பக்கத்துல, இறங்கி இவருக்கு ரெஸ்ட் தேவையே படாது, வேணும்னு உட்கார்ந்து இருப்பாரு. இப்னு உமருடைய வழக்கம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து அவங்களுடைய இயற்கையாக அவங்களுடைய நடத்திருக்கிற வஹி இல்லாம மனிதர் என்ற முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள், தனிப்பட்ட இயற்கை உபாதைகள், தனிப்பட்ட ஓய்வுகள், தனிப்பட்ட உணவு முறைகள், இதுகள் எல்லாம் இருக்கு பாருங்க, இது அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவராக யாரு? இப்னு உமர். அதாவது தீனிலையும் பின்பற்றுவாரு, கையை உயர்த்துறதையும் பின்பற்றுவாரு, தொழுகையையும் பின்பற்றுவாரு. ரசூலுல்லாஹ் எப்படி உட்கார்ந்தாங்களோ அசருக்கு பிறகு உட்கார்ந்தா அசருக்கு கூட அப்படித்தான் உட்காருவாரு. மகரிப்புக்கு வேற மாதிரி ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்கன்னு வைங்களேன், அதை பார்த்துட்டு வந்து மகரிப்புக்கு இப்படித்தான் உட்கார்ந்தவங்க உட்காருவாரு. உட்கார்ந்தது, நின்றது, சிரிச்சது, பேசினது, படுத்தது எல்லாமே அந்த சத்தத்தினுடைய அளவு ஒண்ணு கூட விட மாட்டார். இப்னு உமர் மட்டும் அப்படி வந்து ரொம்ப, ஆனா மார்க்கத்தில் அப்படி சட்டம் கிடையாது. அவர் செஞ்ச விஷயம் வந்து நம்ம எடுத்துக்கிற தேவையில்லாத விஷயம், ஆனா அப்படிலாம் செஞ்ச ஒருத்தர், அப்படி இருந்த ஒருத்தர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாடியை வெட்டினதை பார்க்காவிட்டால் வெட்டுவாரா? அவருடைய கேரக்டரை வச்சு சொல்லுங்க. ஒரு சாதாரண ஒரு ஒண்ணுக்கு போறதுல கூட அவரு நான் அது மாதிரி தான் ஒண்ணுக்கு போவேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை தன் வாழ்நாள்ல வெட்டினதே இல்ல, கை வச்சதே இல்லை என்று அவர் பார்த்திருந்தாரையானால் அவர் சுன்னத்தான ஒரு விஷயத்தில் போய் கை வைப்பாரா? அவர் வெட்டுறார், பிடிச்சிக்கிட்டு செய்யறார், வெட்டுறார். அப்ப என்ன விளங்குது?
வெற்றது என்பது அவர் ரசூலுல்லாவிடம் கண்டு இருக்க வேண்டும். இது அனுமானம் தான். இது நேரடியான தலீல்கள் இல்ல. இது எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டுக்கு சரின்னு போய் தான் ஏத்துக்கிறங்க. இல்லன்னா நாங்க இது ஆதாரமா வச்சு எந்த ஆர்குமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா சஹாபாக்களுடைய சொற்களோ செயல்களோ நேரடி ஆதாரங்களாக ஆகாது. நான் ஹதீஸ்ல இதான் விளக்கம்னு சொல்லி முடிச்சிட்டு இப்ப நான் எக்ஸ்ட்ராவா சொல்றேன் என்னன்னு கேட்டா, இப்னு உமருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கிறது. அவருடைய கேரக்டர்ல ரசூலுல்லாஹ் செய்யலன்னு சொன்னா அவர் செய்ய மாட்டாரு. இது தாடிங்கிற ஒரு சொன்னதான ஒரு விஷயம். இத போய் வெட்டுறதுங்கிறத அவர் கண்ணால பார்க்கலன்னு சொன்னா அவருடைய கேரக்டர் படி வச்சிருக்க மாட்டார். வெட்டுனார்னு என்ன இருக்கு, ஆதாரபூர்வமான அறிவிப்புகள் இருக்கிறது, அவரை சுட்டி காட்டியிருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யலாம், ஒரு அடிப்படையில் அந்த தாடி என்பது வெட்டுறது கூடாது என்ற அர்த்தத்தில் அந்த ஹதீஸ் சொல்லப்படல. இந்த ஹதீஸ் தாடியை விடுங்கள் என்ற அந்த ஹதீஸ் அந்த பாதியை சிறைச்சி பாதியை விடுறது இருக்க அந்த வகையில் முழுமையா இருங்க, முழு இடத்திலையும் இருக்கட்டும் சொல்றதுதான் அந்த ஹதீஸ் சொல்லுமே தவிர நீளத்தை அது சொல்வது இல்ல. சொல்லி இருந்தால் அவர் வெட்டி இருக்க மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கொண்டோமையானால் அப்ப தாடியுடைய நிறைவாக வையுங்கள் என்பதனுடைய அர்த்தம் நமக்கு விளங்குகிறது. நிறைவா வையுங்கள் என்று சொன்னால் அது பரப்பளவுல இந்த பிரெஞ்சு தாடி, அந்த ஊசி தாடி, குச்சி தாடி, குஞ்சி தாடி இப்படி எல்லாம் வைக்கிறாங்க பாருங்க. இது மாதிரி இல்லாம எங்க எல்லாம் வருதோ அங்க நம்ம வைக்கிற எந்த இடத்துலையும் சிறைக்கிறது கிடையாது. எங்க எல்லாம் வருதோ அந்த இடத்துல நாம் சிறைப்பது கிடையாது. இதான் நிறைவு, இதான் முழுமை, முழு இடத்துலையும் இருக்கிறது, நீலாகலத்தை பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது மனசாட்சிக்கு இது கரெக்ட் நேர்மை என்று படக்கூடியவர்கள் இதை ஃபாலோ பண்றது உங்களுடைய விருப்பத்தை என்ன ரெண்டு கருத்து வந்துட்டதுனால இல்ல இதைத்தான் சொல்லுது என்பதில் உங்களுக்கு பிடிவாதம் இருந்தால், அதுதான் உங்களுக்கு நிறைவா இருக்குன்னு தெரிந்தால் அதை தப்பு நம்ம சொல்ல வர மாட்டோம். ரெண்டு விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இப்படி புரிந்து கொள்வது சிறந்தது என்று எனக்கு படுகிறது. அதுக்குரிய காரண காரியத்தோடு தான் நான் சொல்றேன். காரணம் இல்லாம எனக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக சொல்லல. ஹதீஸ்ல தெளிவா அப்படிதான் சொல்லப்படும்னா 1.5 முழத்துக்கு வைன்னு சொல்லப்பட்டா 1.5 முழத்துக்கு வைக்கிறவங்க தயார் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை நாம நம்முடைய விளக்கத்தில் அப்படி தெரியுது என்ற காரணத்திற்காக அதை திணிக்க கூடாது. இந்த வகையில் தான் தாடி என்ன செய்யறோம், அதை ஒரு பக்கம் சிறைக்கிறது, குறைக்கிறது, இப்படி வச்சு இப்படி வச்சிருக்கிறது, இப்படி வைக்கிறது அதெல்லாம் கூடாது. ஃபுல்லா வச்சிருங்க. நீளத்தை பத்தி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறோம். இது கரெக்ட்ங்கிறோம், ஏத்துக்கிறோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை நாம நம்முடைய விளக்கத்தில் அப்படி தெரியுது என்ற காரணத்திற்காக அதை திணிக்க கூடாது. இந்த வகையில் தான் தாடி என்ன செய்யறோம், அதை ஒரு பக்கம் சிறைக்கிறது, குறைக்கிறது, இப்படி வச்சு இப்படி வச்சிருக்கிறது, இப்படி வைக்கிறது அதெல்லாம் கூடாது. ஃபுல்லா வச்சிருங்க. நீளத்தை பத்தி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறோம். இது கரெக்ட்ங்கிறோம், ஏத்துக்கிறோங்க. என்னமா கேளுங்க. இல்ல வேற கேள்வி இருக்கா அவருக்கு இது சம்பந்தமா? சகோதரருங்க, இப்ப நீங்க அந்த தாடியுடைய விஷயத்துல உதாரணத்துக்கு தலையை எடுத்தீங்க. நீங்க தலையை எடுத்து தலையுடைய அந்த முடியுடைய விஷயத்த சொன்னீங்க. இப்ப தாடியுடைய விஷயத்துல அந்த சொல் செயல் அங்கீகாரம் எல்லாமே இருக்கு. ஆனால் முடிவுடைய விஷயத்துல என்ன விஷயத்துல நீங்க சொல்ல விஷயம் வருவதுன்னு சொன்னா, அதாவது இப்ப நம்ம பொக்கட்டு வெட்டின்னு சொல்றாங்களே, ஒரு சைட்ல ஒரு மாதிரியும் இன்னொரு சைட்ல இன்னொரு மாதிரி, அந்த விஷயத்தை தான் நீங்க சொன்னீங்களே அல்லாம தாடியுடைய விஷயத்துல நீங்க ஒரு பிடி இருக்கிறத இப்னு உமர்லாம் அவங்க சொல்றத அந்த விஷயத்தை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. அப்ப நான் கேட்கிறேன், இந்த ஒரு பிடி வைக்கிறது சிறந்ததா? ஒருவர் ஒரு பிடி வச்சிருக்கிறாரு, நன்மையில டிஃபரெண்ட் வருமானு கேட்டீங்க. இந்த விஷயத்துல இன்னொருவர் குறை வச்சிருக்கிறாரு ஒரு பிடிக்கு. இதுல எது சிறந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அது சொன்னா போதும். சிறந்தது எதுன்னு சொன்னால், மார்க்கத்தில் உதாரணமா அனுமதிக்கப்பட்ட 2 விஷயம் இருக்குன்னு வைங்களேன். எதையும் சிறப்பித்து கூறுவதற்கு நேரடியான எந்த ஒரு சான்றும் இல்லைன்னா எல்லாம் சமந்தான். அது சமமா ஒண்ணுல இவ்வளவு அளவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தாடி ஒழுவு செய்யறது இருக்குது, இவ்வளவு வரைக்கும் கழுவணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதனுடைய அளவு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரகாசம் அதிகரிக்கும், உங்களுடைய நன்மை அதிகரிக்கும் சொன்னாங்கன்னு சொன்னா அதுல நம்ம எதை சிறப்பிக்கலாம்? இப்படி வரைக்கும் கழுவுறதை விட இது வரைக்கும் கழுவுறது சிறந்தது. தோல் புஜம் வரைக்கும் எல்லாம் சில சஹாபாக்கள் போட்டி போட்டு நினைச்சிருக்கிறாங்க, கழுவி இருக்கிறாங்க. அப்படிங்கறத நம்ம சிறப்பித்த ஹதீஸ்ல சொன்னால் சொல்லலாம். இதுல நமக்கு அனுமதி தான் வழங்குதே தவிர இதுதான் சிறந்தது அது சிறந்தது இல்லைன்னு நீங்க சொல்ல இயலாது. ரெண்டுல ஒன்றை சிறப்பித்து சொல்வதாக இருந்தால் அதுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் இதை விட இது சிறந்த நம்ம காட்டி இருக்கணும். நாம தான் 2 கருத்தையும் வழங்குகிறோம். எந்த கருத்து நமக்கு மனசாட்சிக்கும் மற்ற ஹதீஸோடு ஒப்பிடும் பொழுதும்
கரெக்ட்னு படுகிறதோ அதை நீங்க அமல்படுத்தி போயிட வேண்டியதான். முக்கியமான அறிவித்தல் ஒன்று, இந்த கீழே நான் நம்பர்களை வாசிக்கக்கூடிய வாகனத்துக்குரியவர்கள் அதை அந்த ரோட்டை பிளாக் பண்ணுவதன் காரணமாக அந்த வாகனத்தை ஓரமாக நிறுத்துமாறு வேண்டிக் கொள்கின்றோம். HH 9114 HB 8398 203-4873 GT 1436 137-9828. அடுத்தபடியா 10வது நம்பர், நம்பர் 10. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். சில அல்லாஹ்வுக்கு பயந்து சரியான முறையில் தொழுகையை நிறைவேற்றும் பெற்றோர்களுடைய சில பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள் தொழுகையை சரிவர நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். இதற்கு என்ன நடவடிக்கை மார்க்கத்தில் எடுக்கலாம் என்று தெரிந்து கொள்ள ஆசை. மற்றது இந்த பிள்ளைகள் சிறுவர்